9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி பராசக்தியை விட்டு முகத்துல கரிய பூசிக்க கூடாதுன்றதுனால மறுநாள் கொண்டு வந்து விடுறாங்க. இந்த பயம் போதும் அப்படின்னு நினைச்சுப்போம் நம்ம. பட் இது முழுக்க முழுக்க அரசியல் பின்புலத்தால பண்றதுதான், வேற ஒண்ணு இல்லை. உங்க பயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஜனவரி 14ஆம் தேதி விடுற பராசக்தி நாங்க 10ஆம் தேதி விடுறோம் பாரு அப்படின்னாங்க. நீதான் வீரனாச்சே, ஜனவரி 9 விட்டு பாரு வேணா, ஜனவரி 9 தானே ஜனநாயகன் வருது, அன்னைக்கு பராசக்தி கொண்டு வந்து விடு, நீ தைரியமான ஆளாச்சே விட்டு பாரு. அந்த ஒரு மொமெண்ட் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆஸ் அ தளபதி ஃபேனா அவரை லாஸ்ட்ல இதோட படத்துல பார்க்க முடியாது, ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது, புதுசா பார்க்க முடியாது, ஆடியோ லான்ச் பார்க்க முடியாது, குட்டி ஸ்டோரியை மிஸ் பண்ணுவோம் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உண்மையிலேயே. அது பொலிட்டிகல் பிரஷராவே இருந்தாலும் சிவகார்த்திகேயன் பொங்கல் வரதுல என்னங்க தப்புன்னு கேட்றாங்க. அது ஏன் அந்த ஹைப் பண்றீங்க? நார்மலா வருதுன்னு சொல்லிட்டு விட்டுங்க. அப்படியே ஒரே டேல கிடையாது, ஒரு நாள் தள்ளி ரிலீஸ் பண்றாங்க பராசக்தியை. அதை ஏன் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா அது பேடி சொல்றேன் என்ன காரணம்ட்டு. அதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், மக்களாகிய நீங்க எல்லாம் பாப்பீங்கன்னு நம்புறேன். 1999 வந்த படம் படையப்பா. அந்த படத்தை வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்க டிசம்பர் 12ஆம் தேதிக்கு. எதுக்குன்னா தலைவரோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு. தலைவருக்கு இதுக்கப்புறம் பிறந்தநாள் வராதா? அடுத்த வருஷம் வராதா? அடுத்த வருஷம் ரஜினிகாந்த், அதுக்கு அடுத்த வருஷம் ரஜினிகாந்த் வராதா? வரும். ஆனாலும் வந்து இந்த பிறந்தநாள் அவருக்கு சிறப்பான பிறந்தநாளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படையப்பாவை தாண்டி வேற எந்த படத்தையும் விடல. வா வாத்தியார்னு சொல்லிட்டு கார்த்தியோட படம் ஒண்ணு வர வேண்டியது, அந்த படத்தையும் வரவே இல்லை, விடல அவங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ஜனநாயகன் ஆனா தளபதியோட கடைசி படம், இதுக்கப்புறம் படம் வராது, அபிஷியலி வராது சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படம் அவருக்கான படம், இந்த நாள் அவருக்கான நாள், இந்த நாள் அவர் தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இந்த நாள் அவருக்கான நாள் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பராசக்தி அப்படின்ற ஒண்ணு கொண்டு வந்து உள்ள விட்டுட்டாங்க. ஸோ விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா பாத்துக்கலாம், எது நீ என்னன்னா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது முழுக்க முழுக்க அரசியல் பின்புலம் தான். இல்லைன்னா நான் தான் சொல்றேன், ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, நான் அரசியல் தான். இதுல எனக்கு என்ன ரொம்ப பியூட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அவங்க பயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஜனவரி 14ஆம் தேதி விடுற பராசக்தி நாங்க 10ஆம் தேதி விடுறோம் பாரு அப்படின்னாங்க. நீதான் வீரனாச்சே, ஜனவரி 9 விட்டு பாரு வேணா, ஜனவரி 9 தானே ஜனநாயகன் வருது, அன்னைக்கு பராசக்தி கொண்டு வந்து விடு, நீ தைரியமான ஆளாச்சே விட்டு பாரு. மக்கள் எல்லாரும் அந்த நாள் தளபதிக்கான நாள். நீங்க பாருங்க கடைசி ஒரு நிமிஷம்லாம் வந்து அப்படியே உங்களை அள வச்சு வெளில அனுப்பாங்க, அந்த மாதிரியான காட்சிகள் உள்ள இருக்கு. ஸோ ஜனநாயகன் மக்கள் எல்லாருமே அதை தான் பார்ப்பாங்க, அது இவங்களுக்கும் தெரியும். 9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி பராசக்தியை விட்டு முகத்துல கரிய பூசிக்க கூடாதுன்றதுனால மறுநாள் கொண்டு வந்து விடுறாங்க. இந்த பயம் போதும் அப்படின்னு நினைச்சுப்போம் நம்ம. பட் இது முழுக்க முழுக்க அரசியல் பின்புலத்தால பண்றதுதான், வேற ஒண்ணு இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது கடைசி படமா? அதாவது எப்படா ஒரு படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும், டிக்கெட்டை வாங்குவோம், எவ்வளவு நாளும் பரவாயில்ல கொடுத்து வாங்கலாம். இப்போ யாரும் பிளாக்ல விற்கல, நாங்க பிளாக்ல விற்கிறோம் வந்து பாருங்கன்னு. என்னைய மாதிரி ஆட்கள் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல தலைவனை பார்க்கணும்னு எங்களை மாதிரி ஆட்கள் பண்ணக்கூடிய வேலையில யாரோ ஒருத்தர் கேட்ட பேர் வந்துருது. ஸோ நான் பண்றதும் தவறுன்னு சொல்ல வரேங்க. நான் எனக்கு பார்க்கணும்ன்ற ஈகர்னஸ்ல நான் காசு கொடுத்து வாங்குறது என் கொழுப்பு. என் கொழுப்புக்கு எப்படி போய் நீங்க அவரை தப்பு சொல்லுவீங்க? அது பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது வழக்கமா எப்படா வரும் படம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போக கூடாதா, ஏன் இந்த ஜனவரி 9 சீக்கிரம் வருது அப்படிங்கிற மாதிரி தோணுங்கன்னா அந்த ஒரு மொமெண்ட் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆஸ் அ தளபதி ஃபேனா அவரை லாஸ்ட்ல இதோட படத்துல பார்க்க முடியாது, ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது, புதுசா பார்க்க முடியாது, ஆடியோ லான்ச் பார்க்க முடியாது, குட்டி ஸ்டோரியை மிஸ் பண்ணுவோம் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்றோம் உண்மையிலேயே. ஆமா, சிவாஜி செத்துட்டாரான்னு இப்ப வந்து கேக்குறியம்மா? இது படமே அரசியல் தான்மா. இது ஒரு போலீஸ் ஆபீசராக இருந்து அரசியல்வாதியாக மாறுறாரு, அதுதான் கதைக்களம். சோ முழுக்க முழுக்க படத்துல அரசியல் தான் பேசுறாங்க. அரசியல் இல்ல பாலையா நடிச்ச படமா இல்லையான்னு ரிலீஸ் பண்ணாதான் தெரியும். பாத்துட்ட மாதிரி இப்பயே சொன்னா நம்ம எப்படி நம்ம, அதாவது என்ன வேணா சொல்லலாம் சார். இல்ல சார் அவங்க சொல்லுவாங்க சார், அதாவது பகவத் கேசரி பாடுற இது மாதிரி பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் சினிமால நீங்க எடுத்து பாருங்க, ஒரே பாட்டு அடிச்சு துவச்சு 100 பாட்டு விட்டுருப்பாங்க அதே சாயல்ல. அனிருத்லாம் அதுல பெரிய எக்ஸ்பர்ட், அதுல அட்லியும் பெரிய எக்ஸ்பர்ட். அதுல எல்லாம் இந்த மாதிரி எந்த எதுவுமே வரதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. படம் அவர் தளபதிக்கான ஒரு படம். உண்மையிலே தளபதி மக்களை மகிழ்விக்கிற ஒரு கலைஞர், அதை சிறப்பா பண்ணிருப்பாரு அப்படின்றத மாற்று கருத்தே இல்ல. என்ன இதுலயும் கூட அரசியல் பண்றீங்க? நீங்க அரசியல் பண்ணதான் போறீங்க. திமுக கும்பல கேக்குறேன் நானு, எப்படியும் அரசியல் பண்ணதான் போறீங்க, இதுக்கப்புறமும் அரசியல் பண்ணதான் போறீங்க. அது அரசியல்ல பண்ணு, ஏன் படத்தை வச்சு ஒரு அரசியல் பண்றதுதான், வேற ஒண்ணு இல்ல. பரவாயில்ல, நீங்க உங்க புத்தி அவ்வளவுதான்றத மக்கள் தெரிஞ்சுப்பாங்க, வேற ஒண்ணு இல்ல, பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை. ஜனவரி 10ஆம் தேதி மங்காத்தா ரீரிலீஸ் பண்றாங்க, அபிஷியலா வந்து நியூஸ். பராசக்தி ரீரிலீஸ் பண்றாங்க. 9ஆம் தேதி வந்து ஜனநாயகன் ரிலீஸ் பண்றாங்க. அதாவது பராசக்தி வரும்போது வேற எந்த படத்தையும் விடாதவங்க இன்னைக்கு மங்காத்தாக்கு ஸ்கிரீன் கொடுக்குறாங்கன்னாக்கா அப்ப என்ன காரணம்னு பாத்துக்கோங்க. ஜனநாயகன் ஓடக்கூடாது, வேற ஒண்ணுமே இல்ல. 10 ஸ்கிரீன் ஜனநாயகனே, மிச்சம் 30 ஸ்கிரீன் ரெண்டு டிவைட் பண்ணி ஓட்டுவாங்களாமா. ஏன் இப்ப விட்டா மங்காத்தா இதுக்கப்புறம் ஓடாதா? மங்காத்தா கால் நொண்டி பிறகுதா? நான் கேக்குறேன். ஓடும்ல, அப்ப விடலாம்ல, ஏன் இப்ப விடுறீங்க? பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது, பாத்துக்கலாம். வினையா கேள்வி இதெல்லாம். விஜய் ரசிகர் மங்காத்தா சார் நாங்க ஆதரிப்போம் சார், பராசக்தியை கூட நாங்க ஆதரிப்போம் சார், தவறே கிடையாது. ஆனா இந்த நாள்ல வர்றதை நாங்க எப்படி ஆதரிப்போம் யோசிச்சு பாருங்க. சார் எனக்கு அதாவது எப்படின்னா நீங்க கேட்கறது எப்படின்னா
தளபதியோட பிறந்தநாள், ஆனா தலையை தாண்டா நீங்க கொண்டாடணும் போது அப்ப எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. எனக்கு அவரை பிடிக்கும், அவர் நாங்க கொண்டாடுறோம், ஆனா இன்னைக்கும் கொண்டாடணும்னு தான் நாங்க கேட்கறோம், வேற ஒண்ணுமே இல்ல. இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு அரசியல் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. அந்த அரசியலை தான் சொல்ல வரோம் நம்ம. ஏன்னா இவ்வளவு கீழ்த்தரமா இதை வச்சு ஒரு சீப்பான ஒரு அரசியல் பண்றீங்களேன்னு சொல்லிட்டு வேற ஒண்ணுமே இல்ல. மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்ல. பாத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு நிமிஷமா, இன்னொரு விஷயம், இந்த கண்டிப்பா இந்த கருத்தை சொல்லி ஆகணும். எல்லாரும் எஸ்கே வந்து ட்ரோல் பண்றாங்க பயங்கரமா. துப்பாக்கியை தவறான ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க, துப்பாக்கி கூட தோட்டா எங்கிட்டு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலேயே சிவகார்த்திகேயன் மேல எந்த தவறும் கிடையாது. இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது. அதாவது ஒரே விஷயம் தான், உன் வேலை என்ன? பணத்தை கொடுத்தா நடிக்கிறது, கூப்பிட இடத்துக்கு ப்ரமோஷன் பண்ணணும், அவ்வளவுதானே தவிர இப்ப விடணுமா எப்ப விடணும்ன்றது நீ சொல்லக்கூடாது. நீ சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனா என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் யாரு? அவனை எதிர்த்து அரசியல் பண்றேன். இப்ப தாவேக்கா அப்படின்றவனை எதிர்த்து அரசியல் பண்றேன், அவனை போட்டியா நான் விடும்போது நீ வந்து எப்படி விடாதுன்னு சொல்லு. அப்ப அவளா நின்ற அப்ப எனக்கு பிரச்சனை வரும்ன்றதால நான் வந்து ஒதுங்கிட்டேன். வடிவேலோட நீங்க எஸ்கேவை கம்பேர் பண்றது, விஜயகாந்துக்கு முதுகுல குத்துறாரு, விஜய்க்கு ஒரு முதுகுல குத்துறாரு சொல்றது லாஜிக்கே கிடையாது. வடிவேலு வந்து பண்ணது பச்சை துரோகம். அவர் போய் பிரச்சாரம் பண்ணாரு, விஜயகாந்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாரு. போட்டுக்கு மாத்து துணி இல்லாம விஜயகாந்த் அவர்கள் கிட்ட வாங்கி அவர் வந்து வாழ்க்கையை ஓட்டினவர். அவர் விஜயகாந்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு. இங்க எஸ்கே அப்படி பிரச்சாரம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. எஸ்கே அவருக்கு என்ன கொடுத்தாலும் நடிக்கிறாரு. அது கூட இவங்க ரிலீஸ் பண்றாங்க. இப்ப ரெட் ஜெயிண்ட் இல்லாம வேற ஏதோ இருந்துச்சுனாக்கா எஸ்கே சொல்லலாம் போயிட்டு, இதை விடாதீங்க பாட்டு சார். அப்படிலாம் கிடையாது. துப்பாக்கி வந்து அதான் நீங்க பைரவ படத்துல பாத்திருப்பீங்க, துப்பாக்கி யார்கிட்ட வேணா இருக்கலாம், என் பேரு தோட்டா என்கிட்ட தானே இருக்கணும்ன்ற மாதிரி எப்பவுமே அவர் தான். ஒரே தளபதி, ஒரே எம்ஜிஆர், ஒரே சிவாஜி அப்படின்ற மாதிரி என்னைக்குமே ஒரே விஜய், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது யாருக்கிட்டையும் போகவும் போகாது, எதுவும் பண்ணவும் முடியாது. மக்கள் சக்தி, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு நடுவுல வேற யாருமே ஒண்ணும் கிடையாது. அது எனக்கு என்ன கேட்டா தப்பு இல்லை ப்ரோ. அதாவது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஆசை இருக்கும் பொங்கலுக்கு போனா ஒண்ணு. ஸோ அதனால விட்டு போறாங்க. அதுல என்ன இருக்கு? அதையே வந்து பெருசா பேசணும்னு தெரியல. இது உண்மையான விஜய் ஃபேன்ஸ் அதை ஏற்பட மாட்டாங்க. அது மேபி அது பிடிக்காதவங்களுக்கு அது அது பொலிட்டிக்கல் ப்ரெஷராகவே இருந்தாலும் சிவகார்த்திகேயன் பொங்கலுக்கு வரதுல என்னங்க தப்புன்னு கேட்கறாங்க. அது ஏன் அந்த ஹைப் பண்றீங்க? நார்மலா வருதுன்னு சொல்லி விட்டுங்க அப்படின்னு. எல்லாரும் என்ன ஒப்பீனியன் வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவர் கடைசி படம் சொல்றாங்க, தனியா விட்டு போனல அப்படி 14ஆம் தேதியில இருந்து டக்குன்னு 10ஆம் தேதி வைக்கிறாங்க. அது கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா இப்போ 2026 பொங்கல்ல என் படம் வரணும்னு சிவகார்த்திகேயன் ஒரு ஆசை இருந்தா அதை ஏன் நம்ம தடுக்கணும்? சொல்லுங்க, அது ஏன் நம்ம தடுக்கணும்? இவரோட கடைசி படம் அது விஜயோட கேரியருக்கு, சிவகார்த்திகேயன் பொங்கலுக்கு வர்றது அவரோட கேரியருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஏன் கிளாஸ் பண்ணிக்கிறீங்க? எது நல்லா இருக்கோ அது ஆடியன்ஸ் பார்க்க போறாங்க, அவ்வளவுதானே. ஜனநாயகன் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா இருக்கு ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் படம் சும்மாவே அதான் வேலை எதுவும் பார்த்து வரும், சும்மாவே காட்டு வர சொல்றேன்னு லாஸ்ட் படம் மாசம் அடிப்பானுங்க.